வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியோட விவசாயி சின்னத்த வீரா ரெட்டி அப்படிங்கிறவருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வார காலமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரமா ஒரு மக்கள்கிட்ட அவரோட கட்சி சின்னத்த கொண்டு போற வேலைய செஞ்சுகிட்டு இருந்தாரு. கடந்த ஒரு வார காலமா பார்த்தீங்கன்னா, அவரோட அபிஷியல் கட்சியோட வெப்சைட்ல எந்த ஒரு பதிவுமே இடல. 13ஆம் தேதி பதிவிட்டதோட மட்டும் தான் இருக்கு. இத காரணம் காட்டி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு அவரோட சின்னத்த விட்டு குடுத்துட்டாரு. தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நாம் தமிழருக்கே கட்சிய குடுத்துட்டாங்க, சின்னத்த குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில பேரு. ஆனா அது உண்மை இல்ல. இப்ப நம்ம அவரோட ஓன் வெப்சைட்ல போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவர் எந்த அளவுக்கு அவரோட கட்சியோட சின்னத்த ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதுதான் பாத்தீங்கன்னா பாரதிய பிரஜா அஜிதா பார்ட்டி வீரா ரெட்டியோட அபிஷியல் கட்சியோட ஃபேஸ்புக் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா 79 ஃபாலோவர் தான் இருக்காங்க. நம்ம இந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேடு கட்சின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த கட்சியில பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி தான் விவசாய சின்னத்தை வச்சு அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, கானா கிசான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதிக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காரு ஒழிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9 நாளா அவரோட கட்சி சின்னத்தையோ கொள்கைகளையோ பாத்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட்டுமே பதிவிட கிடையாது. இதை காரணம் காட்டி தான் ஒரு சில பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கே இவர் வந்து பாத்தீங்கன்னா சின்னத்தை விட்டு கொடுத்துட்டாரு, தேர்தல் ஆணையம் வந்து மறுபடியும் வந்து நாம் தமிழருக்கே விவசாய சின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து வீடியோ பதிவிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அவரு தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வச்சிருந்த சின்னத்தை அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அது எதுல பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட கட்சியோட ஃபேஸ்புக் பேஜ்ல பண்ண கிடையாது. அவரோட வீரா ரெட்டி அப்படிங்கிற பேஜ்ல தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேஜ்ல வந்து இப்போ ஃபேப்னு வச்சிருக்காரு பாத்தீங்களா, இதுல தான் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஹிந்தில தமிழ்ல பாத்தீங்கன்னா 14 மணி நேரத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு 22ஆம் தேதி 14 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அவரோட கொள்கைகளை தமிழ்லையும் ஹிந்திலையும் இப்போ ஃபேஸ்புக் பேஜ்ல பதிவிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், விவசாய சின்னத்தை போட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலையும் அதே இதை மொழிபெயர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவர் விவசாய சின்னத்தை வச்சு தான் போட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா இது தொடர்ச்சியா அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த அவரோட கட்சியோட ஃபேஸ்புக் பேஜ்ல மட்டும் போய் பார்த்துட்டு 13 நாளா அவர் வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே போடல, மீண்டும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுத்துட்டாங்க, அதனாலதான் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்கள்ல தெரிய வரும். ஆனா நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா இந்த சின்னத்தை விட்டு கொடுக்கறதாக இல்ல. சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா அண்மையில ஒரு நிருபர்கள்ட்ட பேசும்போது எந்த வகையிலையும் நாங்க இந்த கட்சி சின்னத்தை வந்து விட்டு கொடுக்க போறது இல்ல. ஒருவேளை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கல அப்படின்னா நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வோம் ஒழிஞ்சு நாங்க விட்டு கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சித்து இருந்தாரு. அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சரி, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறவங்களும் சரி, தற்போது வர விவசாயி சின்னத்தை வச்சே பிரச்சாரத்தை தொடங்கி பண்ணிக்கிட்டு வர்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்தே தெரிய வருது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விவசாயி சின்னத்துல நாம் தமிழர் கட்சி நிற்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம்.